2026 தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவினுடைய தலைவி யாருன்னு கேட்டீங்கன்னா இதுலதான் ஆச்சரியம். அந்த குழுவினுடைய தலைவியாக முதலமைச்சர் தன்னுடைய தங்கச்சி கனிமொழியை போட்டிருக்கார். கனிமொழி தான் அந்த குழுவினுடைய தலைவி. உலகத்துல அதிகமா யாரு பொய் சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு தேதியில அதிகமா யாரு பொய் சொல்லக்கூடியவங்கன்னா திரு கனிமொழி அவர்கள் தான், திருமதி கனிமொழி தான். ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராய கடையை மூடிடுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா விதவைகளே இருக்க மாட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு, நாங்க ஆட்சிக்கு வந்தா அது இது பொய்யை பேசி பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்கள் 2026 திமுக தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காதுல ஒருக்கா பூ சுத்திட்டாங்க, இரண்டாவது பூவையும் கொண்டு வந்து சுத்தி விடுவதற்கு நாம் விடக்கூடாது. 2026 எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாருமே ஜெயிக்க கூடாதுங்க ஐயா. நான் எம்எல்ஏன்னு சொல்ல, எம்எல்ஏ கண்டிப்பா நீங்க ஜெயிக்க விட மாட்டீங்க. கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாரையுமே நீங்கள் ஜெயிக்க விடக்கூடாது.